இப்போ சி ப்ரோக்ராம்னா ஏன் சார் சி ப்ரோக்ராம் பத்தி நடத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா, சி ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராமிங்கோட பேஸுங்க. ஃபங்க்ஷன் 4 முக்கியமான வகைகளா பிரியுங்க. சி ப்ரோக்ராம்ல எப்படி வேலை செய்யணும்னா, மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். சி ஷார்ப்ன்ற .NETல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கும். ஜாவாலையும் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கும். சார் எத்தனை ஆர்குமெண்ட்னு எனக்கு தெரியாது சார். முன்னாடி ப்ரோக்ராம்ல இத்தனை ஆர்குமெண்ட் தெரியும், எத்தனை ஆர்குமெண்ட் தெரியாதுன்னா அப்போ அதை இண்டிகேட் பண்ணி the number of argument is unknown. ஸோ ஆர்குமெண்ட்டே தெரியலனா ஒரு ஸ்டாரை மட்டும் நீங்க போட்டா போதும். இதான் ஃபங்க்ஷன் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கடம் விக்கிடிகேன் காஷியம் விட்டங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க மீட் பண்றதுல. ஸோ சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸுங்க. ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவதுங்க ஒரு கோடு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கோடு திரும்ப அந்த கோடு இருந்துச்சுன்னா அது ஏன் திரும்ப அது எழுதல, அதை ஒரு இடத்துல எழுதி அது ஏன் நீ கால் பண்ணக்கூடாதுன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால உருவாக்கப்படுறதுதான் ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுங்க. ஸோ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். இங்க பாருங்களேன், அதாவது நம்மளுடைய கோடு இருக்குங்க. ஒரு 3 லைன் கோடு இருக்குங்க. திரும்ப நிறைய கோடு இருக்கு, திரும்ப ஒரு 3 லைன் கோடு இருக்கு, அப்புறம் நிறைய கோடு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோடு இருக்குன்னா ஒரு 2 முறை ஒரே கோடை நீங்க எழுதுறதுக்கு பதிலா அதை ஒரு இடத்துல மட்டும் எழுதிட்டு அதை நம்ம கால் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணாங்க. அதுதான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. பாருங்களேன், வெங்கட் ஃபங்க்ஷன் நானே ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். அந்த கோடை மட்டும் எடுத்து இங்க போட்டுட்டு இந்த கோடை இப்ப நான் மாத்த போறேங்க. வெங்கட் ஃபங்க்ஷன் அங்கே கால் பண்ணி விட்டுற போறேங்க. ஓகேவா? இந்த இடத்துக்கு இதுக்கு பதிலா வெங்கட் ஃபங்க்ஷன் கால் பண்ணி விட்டுருவேன். இந்த இடத்துக்கு கீழே இருக்கிறதுக்கு பதிலா வெங்கட் ஃபங்க்ஷன் கால் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதே மாதிரி தான் வேலை செய்யுங்க. ஆனா கோடு உங்களுக்கு குறைஞ்சிரும், நம்பர் ஆஃப் லைன்ஸ் குறையும். இதுதான் ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜுங்க. ஸோ ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜ் நம்ம தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன். பைத்தான் ஃபங்க்ஷன்ஸுங்க. ஜென்ரல் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ் என்ன? ரீயூசபிள் கோட். ஒரு கோடை எழுதிவிடு, அது திரும்ப பயன்படுத்திக்கொள். இதனால என்னங்க பெனிஃபிட்? கோடு நிறைய ரெடியூஸ் ஆகும். அதனால என்ன பெனிஃபிட்? எஃபிஷியன்டா இருக்கும் ப்ரோக்ராமு. அண்ட் நம்மளால கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது ஒரு இடத்துலயே எல்லாமே இருந்துச்சு கண்ட்ரோல் பண்றது ஈஸி, வெவ்வேறு இடத்துல கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்குங்க. அண்ட் ஃபைனலா நமக்கு பிடிச்ச மாதிரி தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வெவ்வேறு வகையா இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ சி ப்ரோக்ராம்னா ஏன் சார் சி ப்ரோக்ராம் பத்தி நடத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா, சி ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராமிங்கோட பேஸுங்க. அந்த சி ப்ரோக்ராம்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எடுத்தோடனே சி ப்ரோக்ராம்ல வாய்ட் மெயின் அப்படின்ற ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதான் எல்லாமே கால் பண்ணுவாங்க. மெயின் ஃபங்க்ஷன்ல அந்த ப்ரோக்ராமே வேலை செய்யாதுங்க. இது மை ஃபங்க்ஷன் நான் ஒன்று புதுசா தயாரிச்சிருக்கேங்க. அதுல பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் காஷிவின் ஃபோட்டோ, அது பிரிண்ட் எஃப் காஷிவின் ஃபோட்டோங்க. ஓகேவா? ஸோ அது வரும், எஃப் வரும், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கு? மெமரியில பிரிண்ட் காஷிவின் ஃபோட்டோன்னு இருக்கு. சரி, ஓகே. இப்போ மை அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நீங்க இது எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு இங்க அவுட்புட் வரும். நம்ம சி ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுங்க, காஷிவின் ஃபோட்டோன்னு வந்துருச்சுங்க. நான் திரும்ப சொல்றேன், மெயின் ஃபங்க்ஷன் தான் மெயினான ஃபங்க்ஷனுங்க. இதுக்குள்ளதான் வேற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன், அது எக்ஸிக்யூட் பண்ணி உனக்கு அவுட்புட்டை தருது. இப்படிதான் வேலை செய்யுங்க. ஓகேவா? சரிங்க சார், பைத்தான் தான் நீங்க நடத்துறீங்க கேட்கலாம். இப்ப பைத்தானுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மை ஃபங்க்ஷன் என்னாச்சுன்னா கீழே போயிடுச்சுங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வாய்ட் மெயின்லாம் பைத்தான்ல கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதை டிஃபைன் பண்ணுவாங்க. டெஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்து ஒரு கோலன் கொடுத்துருவாங்க. பிரிண்ட் பதிலாக பிரிண்ட்னு வந்துடும், செமிகோலன் போயிடும். இதை லைட்டாக நகர்ந்துருங்க. இதான் இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரேசஸ்க்கு பதிலாக ஒரு லைன் தள்ளிடுவாங்க, கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னா இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷன்லாம் கிடையாதுங்க. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை இப்படிதான் டிஃபைன் பண்ணுவாங்க. பைத்தான்ல டெஃப்னுவாங்க, அங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்றாங்க. ஃபங்க்ஷன் இப்படி கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷன் அழகா உங்களுக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆக போகுது. அழகா எக்ஸிக்யூட் ஆக போகுதுங்க. உனக்கான அவுட்புட் கிடைச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் கோடு எழுதுவாங்க. ஸோ இது பைத்தான் கோடுங்க, அது சி ப்ரோக்ராம் கோடுங்க. சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகே சார் ஃபங்க்ஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார் நீங்க கேட்கலாம். அதாவதுங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதோடைய பெயர் இங்க இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள நடக்க வேண்டியதுங்க. ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற வேல்யூங்க. அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ ஆர்குமெண்ட்ஸுங்க, ஃபங்க்ஷனோட பேருங்க, ஃபங்க்ஷனோட பாடிங்க, ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி அடிச்சு அது பேர இன்டென்டேஷன். ஃபங்க்ஷன் பாடி மஸ்ட் பி இன்டென்டட், நகர்த்தி பண்ணணும். இதற்குள் இது இருக்கிறது என்று ஒரு ஸ்பேஸை தள்ளி நாம் குறிப்பிடுகிறோம். அதான் இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஃபங்க்ஷனோட பேருங்க, இது டெஃப்ன்றது ஒரு கீவேர்டுங்க. ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு என்ன ஆர்குமெண்ட் வேணும், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாங்க.
இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ண போகுது, சரிங்களா, ஓகேவா. அண்ட் இது கொஞ்சம் இதுக்கு உள்ளதான் இது இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம இந்த இடத்துல தரணும். இதுதான் ஃபங்க்ஷன் பாடின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சுங்க. ஃபங்க்ஷன் 4 முக்கியமான வகைகளா பிரியுங்க. ஃபங்க்ஷன் நோ ஆர்குமெண்ட், இந்த இடத்துல நோ ரிட்டர்ன் டைப்பு, எதையும் ரிட்டர்ன் பண்ணலங்க, எதையும் ரிட்டர்ன் பண்ணாதுங்க, ஓகேவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட், நோ ரிட்டர்ன் டைப்பு, இந்த ஃபங்க்ஷன் எதையும் ரிட்டர்ன் பண்ணல. ஃபங்க்ஷன் நோ ஆர்குமெண்ட், இது ஒரு ஆர்குமெண்ட், அது எதையும் ரிட்டர்ன் பண்ணுது. ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட், அது எதையும் ரிட்டர்ன் பண்ணுதுங்க. இந்த மாதிரி 4 இருக்கும். ஆர்குமெண்ட்டும் இல்லை, ரிட்டர்னும் பண்ணாது. ஆர்குமெண்ட் இருக்கு, ரிட்டர்ன் பண்ணுதுங்க. ஆர்குமெண்ட் இல்லை, ரிட்டர்ன் பண்ணுதுங்க. ஆர்குமெண்ட்டும் இருக்கு, ரிட்டர்னும் பண்ணுதுன்னு 4 வகையா பிரிப்பாங்க ஃபங்க்ஷன்ஸுங்க. சரி, 4 வகையா பிரிப்பாங்க ஃபங்க்ஷன்ஸுங்க, ஓகேவா. சரி, ஓகே. இப்போ வந்து ஃபங்க்ஷனை வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிஃபைன் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். பிரிண்ட் காஷு அப்படின்னு கொடுத்தோடனே நம்ம மை ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே காஷு அப்படின்னு பிரிண்ட் ஆகுதுங்க. இதுதான் ஃபங்க்ஷனோடைய ஃபங்க்ஷனாலிட்டி, ஓகேவா. ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கான கோட் எழுதியிருக்கேங்க. அந்த கோடு இப்போ எக்ஸிக்யூட் ஆக போகுதுங்க. நம்ம ஃபங்க்ஷனை இப்போ கிரியேட் பண்ணியாச்சுங்க. ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகுது, அதுக்குள்ள பிரிண்ட்னு வந்துருச்சுங்க. இப்போ மை ஃபங்க்ஷனை நான் இப்போ கால் பண்ணுறேங்க. கால் பண்ண உடனே காலிங் த ஃபங்க்ஷன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஃபங்க்ஷன் இப்போ எக்ஸிக்யூட் ஆகுதுங்க. எக்ஸிக்யூட் ஆன உடனே உனக்கு அவுட்புட் இங்கே வருதுங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய பைத்தான் ஃபங்க்ஷன் நடக்குங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பைத்தானுக்கான அந்த என்விரான்மெண்ட்ல போய் அடிக்கலாங்க. ஸோ ஆக்சுவலாக இன்டகிரேட்டர்னு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், அது லைக் இன்டராக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்டராக்டிவ் ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இன்டராக்டிவ் லாங்குவேஜ் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து அவுட்புட் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுங்க. நம்மளோட ஐடிஎல்இல பார்த்தாச்சுங்க, ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண ட்ரை பண்றேன்னா வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா எழுத ட்ரை பண்றேங்க. நான் வீடியோ கொஞ்சம் மறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சி ப்ரோக்ராம்ல எப்படி வேலை செய்யணும்னா மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். சி ஷார்ப்ன்ற .NETல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கும். ஜாவாலையும் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கும். 4 ப்ரோக்ராமை கம்பேர் பண்ண போறேங்க. ஸோ மை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை இங்கே உருவாக்கிட்டேன். இங்கே printf அப்படின்னு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சி ஷார்ப்ல console.write லைன் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா system.out.println இருக்குங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன வித்தியாசங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பைத்தான் கோடில் டெஃபினேஷன் எப்படி இருக்கும், இங்கே பிரிண்ட்னு இருக்கும், ஓகேவா. இங்கே மை ஃபங்க்ஷன் அப்படின்னு கால் பண்ணியிருக்காங்க, மை ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க, இங்கே மை ஃபங்க்ஷன் கால் பண்ணி இங்கே மை ஃபங்க்ஷன் இருக்கு. ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாமா. இப்போ வந்து ஃபங்க்ஷன் இப்போ கால் ஆகுது. கால் ஆகுது ஃபங்க்ஷனுக்கு போகுது. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இப்போ எக்ஸிக்யூட் ஆகுதுங்க. ஸோ எக்ஸிக்யூட் ஆனவுடனே பிரிண்ட் பண்ணுதுங்க. 4 ப்ரோக்ராம் ஒன்றுத்தே தான் பிரிண்ட் பண்ணுதுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ப்ரோக்ராம் நடக்குங்க, ஓகேவா. ரொம்ப கடினமா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் இந்த ஒரு கண்டென்ட்டுக்கு மட்டும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா வந்து ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம சைட்டில் நான் போட்டிருக்கேங்க. ஸோ இதுதான் என்னுடைய விக்கிடிகி சைட்டுங்க. இதுதான் லிங்க்குங்க. டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் லிங்க்ல இந்த லிங்க் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்க. ஸோ பைத்தான் ஃபங்க்ஷனில் மட்டும் பாருங்க, இவ்வளோ கண்டென்ட் நாங்கள் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, லேர்ன் பண்ணி உங்களுக்கு என்ன உதவின்னு நீங்கள் கேட்கலாங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்னங்க பண்ண போகிறோம், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்டர்வியூ ரிலேட்டடாக படிக்கணும். ஸோ பைத்தான் இன்டர்வியூ ரிலேட்டடாக படிக்கணும் வந்து 100கணக்கான கொஷின்ஸை வந்து இந்த லிங்க்கில் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த லிங்கை ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போய் போட்டிருக்கோம். போய் பாருங்க, லேர்ன் பண்ணிங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணலாங்க. சரி, இன்னும் நிறைய கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோம் பைத்தானை பற்றிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. என்னோட சேனல்லே போட்டிருக்கேன், காஷி இன்ஃபோடெக்கில். ஸோ ஒருவேளை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரெகுலராக டெய்லி வீடியோ போட்டுருக்கேன். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. சரி, ஓகே. நாம இப்போ என்னங்க பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்கறது ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸுங்க. பாருங்களேன், ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, ஏஜ்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. நான் பிரிண்ட் ஆஃப் ஏஜ்னு தரேங்க. மை ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேங்க.
ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏஜ் இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ மை ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஏஜ் உங்களுக்கு வந்துடுச்சு. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்களா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். நேம் ஏஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஓகே, நேம் ஏஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அடுத்து அதை நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். மை ஃபங்க்ஷன் ஆஃப் காஷு 25ன்னு அனுப்புறேன். ஸோ இந்த 25ன்றது இங்கே வந்துருங்க, ஏஜ்ன்றது இங்கே வந்துருங்க. ஓகேவா, வந்துச்சுங்களா? அப்போ பாருங்களேன், நேம் கூட நன்னா இருந்துச்சுங்க, ஏஜ் கூட நன்னா இருந்துச்சுங்க. நேம் இப்போ காஷு ஆயிடுச்சு, ஏஜ் கூட 25 ஆயிடுச்சுங்க. பிரிண்ட் பண்ணும்போது காஷு ஒரு ஸ்பேஸ் விட்டு 25ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்களா? இதுதான் நம்முடைய ஃபங்க்ஷனுங்க. ஃபங்க்ஷனோட பேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்குங்க. அதை உள்ள இருக்க கண்டென்ட் கொடுத்தாச்சுங்க. இந்த இடத்துக்கு பேர் தான் இண்டென்டேஷன். கொஞ்சம் தள்ளி வைக்கிறது இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் ரன் பண்றேங்க. ரன் பண்ணும்போது நமக்கான அவுட்புட் வந்துருச்சுங்க. ஓகேவா? இப்போ வந்து சார் எத்தனை ஆர்குமெண்ட்னு எனக்கு தெரியாது சார். முன்னாடி ப்ரோக்ராம்ல இத்தனை ஆர்குமெண்ட் தெரியும், எத்தனை ஆர்குமெண்ட் தெரியாதுன்னா அப்போ அதை இண்டிகேட் பண்ணி the number of argument is unknown. ஒரு ஸ்டாரை மட்டும் நீ போட்டா போதும், அவனே புரிஞ்சுப்பான். நான் என்ன பண்ணா 20 30ன்னு தரேன் அப்படின்னா அது ஒரு அரேவா மாறிடும், ஒரு அரேவா மாறிடுங்க. அப்படி மாறிடுச்சுன்னா வந்து ஏஜ் ஆஃப் 0ன்னு இந்த 20 எடுத்து இங்க பிரிண்ட் பண்றதை நீங்க பார்க்கலாங்க. ஓகேவா, இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகுங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போகலாங்க. ஃபங்க்ஷன் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ், இது பேர் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிட்ரரினா எனக்கு எவ்வளவு ஆர்குமெண்ட் வரப்போகுதுன்னே தெரியாது, இங்க எத்தனை வரப்போகுதுன்னே தெரியாதுங்க அப்படின்னு அர்த்தம். காஷு விக்கி டெக்கின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ நேம் ஈக்குவல் டு இப்போ நன்னா இருக்குங்க. நேம் ஆஃப் 0ல வந்து காஷுவும் நேம் ஆஃப் 1ல வந்து விக்கி டெக்கியும் போய் உட்காந்துச்சு. சூப்பரு. இப்போ என்ன ஆகுதுங்க, நேம் ஆஃப் 1 பிரிண்ட் பண்ணும்போது அழகா நேம் வந்து விக்கி டெக்கின்னு அழகா பிரிண்ட் ஆயிடுச்சு. சூப்பருங்க. ஸோ ஆர்குமெண்ட்டே தெரியலனா ஒரு ஸ்டாரை மட்டும் நீங்க போட்டா போதும். இதான் ஃபங்க்ஷன் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க பைத்தான்ல. ஓகேவா, ஸோ நம்மளோட ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட் பார்க்கலாமா? ஸோ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். நம்மளோட ஃபங்க்ஷன் இப்போ எக்ஸிக்யூட் ஆக போகுதுங்க. ஓகேவா, ஸோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல விக்கி டெக்கின்னு வருது. சூப்பருங்க. ஓகேவா, சரி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டார் KW ஆர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேங்க. அப்படின்னா எர்த்த அர்த்தம்னா அதாவது ஒருவேளை 0 1 முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஆர்குமெண்ட் என்னங்க பார்த்தோம், முன்னாடி நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா வந்து இங்க 1ன்னு கொடுத்துருக்கேன். அந்த 1 அந்த காலம் பேர் என்னப்பா அப்படின்னு தெரியாது. 1ன்னு நான் கொடுத்து வச்சிருக்கேன், 0ன்னு கொடுத்தேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் தர முடியும். அப்படி இருந்துச்சுன்னா வந்து டபுள் ஸ்டார் கொடுக்கணும். ஓகேவா, ஏஜ்ல நியூ ஓல்டு இஸ் ஈக்குவல் டு நியூ இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 and 1 இருந்தா 0 and 1 இருந்தா இங்க ஒரு ஸ்டார் கொடுக்கணும். இதுக்கு ஒரு பேர் இருந்துச்சுன்னா 2 ஸ்டார் தரணும். இதுதான் வந்து லைக் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் வித் டபுள் ஸ்டார் ஆர்க்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா அதாவது உங்களுடைய ஆர்குமெண்டில் இது 0 இங்க எதுவுமே ஃபங்க்ஷன் ஆஃப் 20, 30 நான் தரேன். அப்படி கொடுத்தேன் அப்படின்னா வந்து இந்த 20ன்றது 0ன்னு எடுத்துக்கும், 30ன்றது 1ன்னு எடுத்துக்கும். இண்டெக்ஸ் ஏஜ் ஆஃப் 0 என்றால் 20, ஏஜ் ஆஃப் 1 என்றால் 30 இருக்கும். ஆனா அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு பேரை தரேன், இது ஓல்டு நியூன்னு. அப்படி பேரை கொடுத்தாதான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இப்போ ஏஜ் ஆஃப் நியூன்னு ஒன்னு நியூ இஸ் 30 வந்து பிரிண்ட் ஆயிடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? என்னோட பைத்தான் கோடுக்கு நான் போறேங்க. இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்பிட்ரரி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டபுள் ஸ்டார் கொடுத்தாச்சுங்க. யூசரோட வேல்யூ வந்து இப்போ நன்னா இருக்கு. ஓகேவா, இப்போ மை ஃபங்க்ஷன் ஆஃப் நேம் ஈக்குவல் டு காஷிவ்னு தரங்க. ஸோ இதோடைய யூசர் ஆஃப் நேம் வந்து காஷிவ்னு இருக்குங்க, யூசர் ஆஃப் ஏஜ் வந்து 20ன்னு இருக்கு. ஓகேவா, யூசர் ஆஃப் நேம் அண்ட் யூசர் ஆஃப் ஏஜ்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நேமுக்கு வந்து காஷிவ், ஏஜுக்கு வந்து 20ன்ற மாதிரி பிரிண்ட் ஆயிடுங்க. ஓகே, இதான் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க, என்னதான் அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாங்க. ஓகேங்களா, நம்ம எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறேங்க. ஓகே, மை ஃபங்க்ஷன் ஆஃப் நேம் ஈக்குவல் டு காஷிவ், ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு நான் தரேங்க. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உனக்கு காஷிவ் 20 அப்படின்ற மாதிரி வருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனில் வெவ்வேறு வகை சொன்னோம் இல்லையா, இப்போ ஃபங்க்ஷன் எப்படி ரிட்டர்ன் ஆகுது நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுதுங்க. இங்கே நான் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் 20, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 20 ஏதோ தருகிறது, அதை பிரிண்ட் செய்து விடு என்று அர்த்தம். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் 20ன்னும் போது இங்கே வருதுங்க, இங்கே 20ன்றது பாஸ் ஆகி இந்த ஃபங்க்ஷன் 20ன்றது ரிட்டர்ன் பண்ணுது, அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போகலாங்க. ஓகேவா, கோடுக்கு போகிறேங்க. ஆட் ஆஃப் a, b அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதுதான் என்னுடைய கோடுங்க. ஆட் ஆஃப் a, b, ஏவோட வேல்யூ நன்னு, b நன்னு. ரிட்டர்ன் ஆஃப் a plus bன்னு தரங்க. பிரிண்ட் ஆஃப் ஆட் ஆஃப் 10, 20 ஏவோட வேல்யூ 10, b = 20 வந்துச்சுங்க. இப்போ ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்றேன்.
கால் பண்ண உடனே ரிட்டர்ன் பண்றது வந்து 30ன்றது ரிட்டர்ன் 10 + 20 ஆட் ஆகுதுங்க. இங்க இப்ப பிரிண்ட் பண்ணும்போது 30ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வேல்யூக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து இப்போ ரிட்டர்ன் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாங்க. a + bன்னு கொடுக்குறேங்க. பிரிண்ட் ஆஃப் ஆட் ஆஃப் 10,20ன்னு சொன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து நமக்கு பிரிண்ட் ஆக போகுதுங்க. இப்போ வந்து வேல்யூ 30ன்னு வந்துச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகுங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய வந்து நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன படிக்கலாங்க. என்ன காண்டாக்ட் பண்ண முடியுங்க. இது என்னுடைய மெயில் ஐடிங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸுங்க. எப்போ வேணா வரலாங்க, ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக சாப்பிட்டு பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட். எப்போ நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. சரி, ஓகே. ஸோ பைத்தானுடைய டுட்டோரியல்ஸ் எல்லாமே இதில் நான் போட்டிருக்கேன். இந்த லிங்க்ல போய் பாருங்க. அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னா இந்த லிங்க்கு போய் பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக வாங்க, படிக்கலாங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாயங்கம், விக்கி டிக்கன் காஷன் ப்ராடக்ட். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.